அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் நடந்த பிடி அண்ட் பிஆர்டிக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் கீயை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஸ்டின் வித் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஆன்சர்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துருந்துக்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல எடுத்த மார்க்ஸ் ப்ளஸ் வந்து பார்ட் ஏல செலெக்ஷனான கேண்டிடேட்டோட பார்ட் பி மார்க்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பாட்னி மார்க்ஸ் வேணும் அப்படின்னா பாட்னி கிளிக் பண்ணோம்னா நமக்கான அந்த ஆப்ஷன் சரிங்களா, ஆப்ஷன் இருக்கக்கூடிய இது சரிங்களா, இது வந்து ஃபைனலாக கொடுத்துருக்கூடிய ஆன்சரு. ஒரு சில கொஷனுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கல்ல, இதுவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கொஷனுக்கு 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 30க்கு 35க்கு, அதுக்கடுத்து 51க்கு சரிங்களா. இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ்க்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஆன்சர் இந்த ஆப்ஷனும் போட்டிருந்தா மார்க்ஸ். அதே போல் 87, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 96க்கு பார்த்தீங்கன்னா பிசிடி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் தான் நமக்கு மார்க்ஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் எழுதுனதுக்கு இது வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா, உங்களுடைய மார்க்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது. அதற்கான அப்டேட் கிடைச்சா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.